welcome the Rockstar DMC! என்னடா பண்ற அர்ஜுன்? இன்னும் ஒரு வாரம் 10 நாள்ல சாக போறவரு அவர்கிட்டயே அவன் கோபம். இப்படி பார்த்தும் பார்க்காம நடு ரோட்லயா விட்டுட்டு போவ? உன் மனிதாபிமானம் எங்க போச்சு? நாம பண்றது தப்பு. அவங்க திடீர்னு வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க போல தெரியுது. அவங்க ஊருக்கு போறதுக்கு முன்னால அவங்கள கடைசியா ஒரு தடவை டாக்டர் கிட்ட செக்அப்க்கு கூட்டிட்டு போயிட்டு ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்கிட்டு அப்புறமா ஊருக்கு அனுப்பலாம். அதான் சரி. என்னங்க, எப்பயோ வீட்டு விட்டு வந்துட்டோம். இன்னும் ஒரு முடிவெடுக்காம அலை பாஞ்சிட்டு அப்படியே ரோட்ல நின்னுட்டு இருந்தா என்னங்க அர்த்தம்? எனக்கு என்ன தோணுதுன்னா, ஊருக்கு கிளம்பிடலாமா இல்ல நலன் சார் வீட்டுக்கு போய் அங்கிருந்து சத்யாவுக்கு போன் பண்ணி வர வச்சு அவகிட்ட சொல்லிட்டு போலாமான்னு எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு செங்கமலம். நீ என்ன சொல்ற? எனக்கும் அதான் சரியான யோசனைன்னு தோணுது. என்ன மாப்பிள்ள வந்திருக்காரு? நம்மள பார்த்துட்டா திட்ட போறா நம்மள. நீ ஒண்ணு உணர்ச்சி சொல்லாத. வாங்க மாப்பிள்ள வாங்க. ரெண்டு பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? அது வந்து மாப்பிள்ள, நாங்க ஊருக்கு கிளம்பிட்டோம். ஊர்ல எல்லாம் அப்படியே போட்டபடியே இருக்கு. அதான். அத்தை மாமா வேற அங்க தனியா இருப்பாங்க மாப்பிள்ள. உங்களுக்காக ஒரு பெரிய ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட்லாம் நான் வாங்கி வச்சிருக்கேன். அவரை ஒரு தடவை பார்த்து செக் பண்ணிட்டு அப்புறமா நீங்க ஊருக்கு போங்க. இல்லைங்க மாப்பிள்ள, எதுக்கு மாப்பிள்ள உங்களுக்கு வீண் சிரமம்? நாம ஏற்கனவே பார்த்த டாக்டரும் நல்ல டாக்டர் தானே. அவர் தான் எனக்கு உடம்புக்கு எதுவும் இல்லைங்கிற தெளிவா உங்ககிட்ட சொல்லிட்டாரு, சத்யா கிட்டே சொல்லிட்டாரு. நெஞ்சு வலிக்குதான் டாக்டர் மாத்திரை எல்லாம் கொடுத்திருக்காரு. அத நான் மறக்காம நான் இவருக்கு கொடுத்துட்டு தானே வரேன். இல்ல இந்த மாதிரி கேஸ்ல எப்பவுமே இன்னொரு டாக்டர் கிட்ட செகண்ட் ஒப்பீனியன் வாங்குறது சகஜம்தான் ஆண்டி. எதுக்கும் நீங்க நான் அப்பாயின்மெண்ட் வாங்கி இருக்கிற இந்த ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட ஒரு முறை செக்அப்க்கு வாங்க. சத்யாவை வேணா நான் வர சொல்றேன். ஏன் இல்ல, அவளுக்கு எதுக்கு தேவையில்லாம சிரமத்தை கொடுத்துக்கிட்டு. அதான் சரி, அப்ப ஏன் கூட வாங்க, நம்ம இப்பவே போய் டாக்டரை பாத்துடலாம். எதுக்கு மாப்பிள்ள உங்களுக்கு வீண் சிரமம்? ஏற்கனவே நாங்க உங்க வீட்டுல வந்து தங்கி உங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்துறதுலாம் போதாதா? ஆமா மாப்பிள்ள, நீங்க எங்களை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி மாப்பிள்ள. இனிமே அதிகபட்சம் 15 days இல்ல 1 month தாமா. இல்ல, நான் சொல்றது கேளுங்க. இந்த டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர் தான். அவர் இன்னும் 2 நாள்ல யுஎஸ்க்கு போறாரு. அவர் வர்றதுக்கு 2 மாசம் ஆகும். அதனால இப்பவே போய் கையோட அவர்கிட்ட செக்அப் பண்ணிட்டு அப்புறமா ஊருக்கு போங்க. நானே வந்து பஸ் ஏத்தி விடுறேன். இது உங்க உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயம் மாமா, ரொம்ப யோசிக்காதீங்க. வாங்க கொடுங்க. என்ன வாங்க வர மாப்பிள்ள. சரி பாட்டி, அப்புறம் நீயும் தாத்தாவும் பத்திரமா உடம்ப பாத்துக்கோங்க. அப்பா அம்மா இன்னும் ஊருக்கு வரலன்னா நலனப்பா வீட்டுல தான் இருப்பாங்க. நான் நேர்லயே போய் பாத்துக்கிறேன். வச்சிடுறேன். அப்பா அம்மா நலனப்பா வீட்டுக்கும் போகல, அவங்க ஊருக்கும் வரலன்னு இப்ப தாத்தா பாட்டி சொல்றாங்க. வேற எங்க போயிருக்க சான்ஸ் இருக்கு? 2 பேரோட போன் வேற ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. நான் இப்ப எங்க போய் தேடுறது? தேவி அக்கா வீட்டை விட்டு அனுப்பிட்டாலேன்னு பக்கத்துல இருக்க ஏதாச்சும் கோயிலுக்கு போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்களா? சரி, நம்ம போய் அங்கேயும் பாத்துடலாம்.
தேவி இங்க வா. தேவி, நான் ஆபீஸ் கிளம்புறேன். சரிங்க. அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? பத்திரமா போயிட்டு வாங்க. நான் வரவா? என்ன வண்டி ஸ்டார்டிங் ட்ரபிள் பண்ணுது? கொடுக்க வேண்டியதை கொடுத்தாதானே வண்டி கிளம்பும். வண்டி ஸ்டார்ட் ஆகலனா 2 உத தான் கொடுக்கணும். நான் இத சொன்னேன்.